அடியார் திருமலை அவர்கள். பேரே திருமலை. திருநாளே உங்களுக்கு தெரியும், மழைன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். திருவும் மழையும் சேர்ந்திருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான மனிதர். சன்மார்க்கத்தை வெறுமனே என்ன மாதிரி ஒரு வெள்ளச்சட்டையில போட்டுட்டு சன்மார்க்கம் இல்லை, மனதுக்குள்ள உள்வாங்கி எப்பாரும் எப்பதமும் எங்கனும் சென்று எந்தையினுடைய திருப்புகளை ஈழ்விடல் வேண்டும் அப்படின்னு மாதிரி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் வள்ளல் பெருமானுடைய புகழை சொல்வதற்கு உண்மையிலே ஒரு தாகத்தோடு இருக்கின்றார் என்கின்ற செய்தியை பதிவு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏதோ விளம்பரத்துக்காக சொல்லுங்க, அவர் விளம்பரம் வேண்டான்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறார். நம்ம முடிஞ்சவரை என்ன செய்ய, ஏன்னு கேட்டா அவரை வள்ளல் பெருமான் அவர்கள் ஆட்கொண்டிருக்கிறார். அவர் வேறு ஒரு துறையில் பயணித்து தமிழகம் முழுவதும் தெரிய வேண்டும் என்ற அளவுக்கு சென்று கொண்டிருந்தவரை, இல்லை நீ உனக்கு இந்த வேலை இருக்கு, வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்கொண்டு அவரை இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. இல்லைன்னா இன்னைக்கு கலைத்துறையில வேற மாதிரி அவர் வந்திருப்பாங்க. ஆனால் இல்லப்பா, அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கிறாங்க, நீ இங்க அப்படின்னு சொல்லி அவரை ஆட்கொண்டு இங்க கொண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் அவரை பற்றிய ரகசியமான செய்திகள். ஏன்னு கேட்டா, அன்னைக்கு விளம்பர பதாகைகளை தூக்கி கொண்டு வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் விளம்பரம் வேண்டாம் என்று சொல்லி வள்ளல் பெருமானை நெஞ்சில் தாங்கி அருட்பாவை எழுத்தண்ணி படித்து வெறுமனை வாசிப்போதுடன் இல்லாமல் அதனை பூசித்துக் கொண்டு நேசித்துக் கொண்டும் இருக்கக்கூடிய அவரை உண்மையிலே வருக 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 என வரவேற்பதில் மீண்டும் ஒருமுறை மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு அவர் எடுத்திருக்க தலைப்பு என்ன அற்புதமான தலைப்பு கேட்டீங்கன்னா, பதிவிளக்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பதியத்தை சொல்லி விளக்கம் சொல்றதுன்றது வேற. இப்போ இந்த வழிபாட்டு முறையில 3 நிலைகள் உண்டு. ஒன்று பதி, பசு, பாசம். பரவாயில்ல. இந்த பதி, பசு, பாசம் அப்படின்றதுல இப்ப பதியை பத்தி விளக்குறதுக்காக வந்திருக்கிறாங்க. திருவுருள் கூட்டியிருக்குமே, ஆனால் அடுத்து பசு, பாசம் என்பதை பற்றியும் விளக்குவதற்காக அவருக்கே கூட பெருமான் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று சொல்லி நீட்டி பேச நினைக்க பயந்து அவரை வருக 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 என அழைத்து அமைகிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அவருக்கு ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நெசப்பாக்கம் வள்ளலார் தொண்டு நிறுவனத்திலே அடியேனுக்கும் சொற்பொழிவாற்ற திருவருள் கூட்டுவித்தமைக்கும் இதற்கான வாய்ப்பை நல்கிய சங்க மெய் அன்பர்களுக்கும் என் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நாம் விசாரம் செய்ய போகும் தலைப்பு திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை என்று வள்ளல் பெருமானார் இயற்றி அருளிய அற்புதமான 13 பதிகங்கள். அது தற்போது பதிவிலக்கம் என்ற தலைப்பிலே திருவருட்பா 6ஆம் திருமுறையிலே இடம்பெற்றுள்ளது. திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை. இந்த திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலையில் இறைவனுடைய எல்லா நிலைகளையும் 14 லோகங்கள் சொல்வார்கள். அந்த 14 லோகங்களை பற்றியும் வள்ளல் பெருமானார் அற்புதமாக விளக்கி அருளியுள்ளார்கள். அருட்பெரும் ஜோதி அகவலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் பொருள் காண வேண்டும் என்றால் இந்த திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலையிலையும் நடராஜபதி மாலையிலையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி அற்புதமான பதிகங்கள் நிறைந்த இந்த பதிகத்தை, முதல் பதிகத்தை ஓதி அடியேன் என் உரையை தொடங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். அகரநிலை விளங்கும் சக்தர் அனைவருக்கும் அவர் பாலமர்ந்த சக்திமார்கள் அனைவருக்கும் அவரால் பகர வரும் மண்டவகை அனைத்தினுக்கும் பிந்த பகுதிகள் அனைத்தினுக்கும் பதங்கள் அனைத்தினுக்கும் இகரமுறும் உயிர் எவைக்கும் கருவிகள்
எவைக்கும் எப்பொருட்கும் அனுபவங்கள் எவைக்கும் முக்தி நிலை எவைக்கும் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும் ஒளி வழங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். அகரநிலை விளங்கும் சக்தர்கள் அனைவருக்கும், அவர் பால் அமர்ந்த சக்திமார்கள் அனைவருக்கும். அகரநிலை என்பது உயர்ந்த நிலை, மேல்நிலை. அந்த மேல்நிலையிலே அமர்ந்த சக்தர்கள், சக்திகள், அதாவது 14 லோகங்கள் என்பார்கள். அந்த 14 லோகங்கள் இந்த அண்டத்திலும் உள்ளது, நமது பிண்டத்திலும் உள்ளது. இந்த பிண்டத்தில் பிண்ட லட்சணமாக 7 நிலைகளும் ஆன்ம அனுபவமாக 7 நிலைகளும் உள்ளது. இதில் முதல் மூலாதாரத்திலிருந்து தொடங்கி நமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் பிரம்ம நிலை, பிரம்மலோகம் என்பார்கள், படைக்கும் தொழில். இந்த பிரம்மா அவர்களுடைய துணைவி சக்திமார்கள், அவர்பாலம் வந்த சக்திமார்கள், பிரம்மாவுக்கு துணையாக சரஸ்வதி. இந்த லோகம் முதல் லோகம், படைக்கும் தொழில். இங்கிருந்து தான் ஒரு உயிர் படைக்கப்படுகிறது. அதற்கான பஞ்சபூதங்களில் அதற்கான கூறு நிலம், மண். இது நமக்கு ஃபர்ஸ்ட் கருப்பு திரை, அது மூலாதாரம், மாயா சக்தி. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2வது திரை இந்த நிலத்திற்குரிய கூறு பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகம் என்பது சிருஷ்டி தலைவரை, சிருஷ்டி அந்தங்களை அன்புற வகுத்த அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார். படைக்கும் தலைவர்கள் பற்பல கோடியை அரசுர படைக்கும் அருட்பெரும் ஜோதி. பல கோடி, ஒரு பிரம்மான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பிரம்மா ஒரு தலைமையா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கீழே இங்கிருந்து அந்த அனுபவங்களை பெற்று ஏகப்பட்ட பிரம்மாங்கள் இருக்கார். அதுதான் முதல் லோகம். இது நிலத்துக்குரிய கூறு. அடுத்து விஷ்ணு லோகம், மணிப்பூரக சக்கரம், நம்ம தொப்புள் கொடி. இது காக்கும் தொழில். அதாவது இங்க இருந்து தான் நம்ம ஆகாரம் உடம்புக்கு போய் நம்ம உடம்ப காக்குது. அது விஷ்ணு லோகம், நீருக்குரிய கூறு. ஃபர்ஸ்ட் நிலம், இது நீர். நீருக்குரிய கூறு பச்சை நிறம். அந்த விஷ்ணுவுடைய துணைவியா லக்ஷ்மி தேவி, அது அவருடைய சக்திமார்கள். அந்த லோகம் இருக்கு. இது நம்ம மூலாதாரத்திலிருந்து அடுத்து மணிப்புரக சக்கரத்தில் அமைந்துள்ளது. அதுக்கப்புறம் அநாகத சக்கரம், ருத்ரலோகம், நெருப்புக்குரிய கூறு. அவர் அழிக்கும் தொழில். அவருக்கான துணைவி காளி தேவின்னு சொல்றாங்க. அடுத்து விசுத்தி சக்கரம். இந்த விசுத்தி சக்கரம் மகேஸ்வரன், மகேஸ்வரி இருக்காங்க. காற்று, இது மறைக்கும் தொழில். அதாவது படைக்கும் தொழில், காக்கும் தொழில், அழிக்கும் தொழில், மறைக்கும் தொழில். இந்த மறைக்கும் தொழில் காற்று. இந்த காற்று இயங்குது நமக்கு. இந்த காற்று மூலயமா தான் உயிர் வாழ்றோம். அடுத்து அண்ணாக்கு. அண்ணாக்குக்கு மேல சதாசிவம், தெளிவு செய்யும் தலைவர். தெளிவு செய் தலைவரை, அவர் அண்டங்களை அரசுர படைக்கும் அருட்பெரும் ஜோதி. அதான் அருளும் தொழில், தெளிவு செய்யும் தலைவர் சதாசிவம். இந்த சதாசிவத்துக்கு துணையாக மனோன்மணி இருக்காங்க. ஆகாயம், ஆகாயம் அதனுடைய கூறு. இது நம்ம பிண்ட லட்சணத்தில் உள்ள 7 நிலைகள். இந்த 7 நிலைக்கு மேல ஆன்மா அனுபவமாக 7 நிலைகள் இருக்கு. விந்து, விந்துங்கிறது புதுவ மத்தி, பூர்வ மத்தியிலிருந்து அதுக்கு மேல நாதம். அந்த நாதத்திற்கு மேல பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிதிக்ராந்தம், சுத்த சிவம், அதீதம் சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு 7 நிலை. அதான் 14 லோகம். இதுதான் அகரநிலை விளங்கும் சக்தர்கள் அனைவருக்கும், அவர்பால் அமர்ந்த சக்திமார்கள் அனைவருக்கும், அவரால் பகர வரும் அண்டங்கள் அனைத்திற்கும், பிண்ட பகுதிகள் முழுவதற்கும். அதுல இருந்து பல கோடி பிரம்மாக்கள், பல கோடி விஷ்ணாக்கள், அதெல்லாம் பிண்ட பகுதின்றார். பதங்கள் அனைத்திற்கும். பதங்கள்னா அதுக்கு மேல உள்ளது. இந்த விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிதிக்ராந்தம், சுத்த சிவம், அதீதம் சொல்லிட்டு இந்த பதங்கள் அனைத்திற்கும் இகரமுறும் உயிர் வகைகள் எவைக்கும். இப்போ இகரமுறும் அப்படின்னு சொல்றது கீழ்நிலை, பூலோகம். அகரமுறும் போது மேல்நிலை, இகரமுறும் கீழ்நிலை. உயிர் வகைகள் எவைக்கும் 84,000 கோடி யோனி பேதங்கள். இந்த உயிர்கள், உயிர் தொகை இந்த உலகத்துல. அது ஊர்வன, நடப்பன, உருவன, பரப்பன,
எல்லாம் இந்த 6 உயிர் திரளை வகுத்திருக்கார் இறைவன். அழுக்கிலிருந்தும் முட்டையிலிருந்தும் தாய் கருப்பையிலிருந்தும் உயிர்களை படைத்திருக்கார். இந்த உயிர்கள் எவைக்கும் கருவிகளாங்க எவைக்கும். கருவிகள்ன்றது இப்போ அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், ஐம்புலன்கள், இதெல்லாம் கருவிகள். இந்த கருவிகள் எல்லாம் இயக்கிறது கூட அந்த இறைவனுடைய அருள் சக்தி தான். அதே போல கருவிகள் எவைக்கும் எப்பொருட்கும், உலகத்தில் உள்ள ஜட பொருட்கள் எல்லாமும் கூட இறைவனுடைய அருள் சக்தியால் தான் இயங்குது. எப்பொருட்கும் முக்தி நிலை எவைக்கும். முக்தி நிலையிலையும் பல நிலை இருக்கு. சாயுச்ச சமாதி, சாரூப சமாதி, சாலோக சமாதின்னு சொல்லிட்டு அதுலயே பல நிலைகள் இருக்கு. முக்தி நிலை வரைக்கும் சிகர முதல் சித்தி வகை எவைக்கும். சித்தி, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தின்றாங்க. இந்த எல்லா நிலைகளுக்கும் 14 லோகங்களில் உள்ள எல்லா சக்தி சக்தர்களுக்கும், உலகத்தில் உள்ள உயிர்களுக்கும், எல்லா பொருள்களுக்கும், எல்லா கருவிகளுக்கும், எல்லா தத்துவங்களுக்கும், முக்தி நிலைக்கும், சித்தி நிலைக்கும், அனைத்திற்கும் அருள் ஒளியை வழங்கக்கூடியவர் திருச்சிற்றம்பலத்தில் தெய்வம் ஒன்றே வழங்கக்கூடிய அந்த இறைவன் திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலம் என்பது இந்த அண்டத்திலும் உள்ளது, நமது பிண்டத்திலும் உள்ளது. அண்டத்தில் இந்த அண்ட சராசரம் கோடி, அதாவது கோடி பல்கோடி அண்டம் எந்தர முடியாது இலங்கிய பற்பல அண்டமும் நிறைந்தொழிய அருட்பெரும் ஜோதின்றார். பல கோடி அண்டங்கள், அதை கணக்கிடவே முடியாது. அந்த அனைத்து அண்ட சராசரங்களும் ஒரு பிரம்மனுடைய லோகம் இத்தனை கோடி மடங்கு பெருசு, அதை விட விஷ்ணு லோகம் பல கோடி மடங்கு பெருசு, அதை விட ருத்ரமாக எண்ணிறந்த கோடி பெருசு, அதை விட மகேஸ்வரன் லோகம் கணக்கிலே சொல்ல முடியாது, சதாசிவ லோகம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத்தனை மிகப்பெரிய அண்டங்கள் எல்லாம் இறைவனுடைய அருள்வெளியிலே, இறைவனுடைய திருநடத்தில் சிறு அணுக்களாக ஊடசைகின்றார். ஊடசையும் ஊரதையே அவை நடுநின்று நடனமிடும் பெருங்கருணை அரசே, மரபி என்னை மகனாக்கி நல்வாழ்வளித்த பதியே நடராஜ தெய்வமே சொல்லிட்டு வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட இறைவனை போற்றார். இந்த அவ்வளவு கோடி அண்டங்களும் கணக்கிட முடியாத கோடி மடங்கு பெருசு. அத்தனை அண்டங்களும் இறைவனுடைய அந்த அருள் திருநடத்தில் சிறு அணுக்களாக, சிற்றணுக்களாக சுத்தி வருதுன்னா அதை நம்ம எந்த அளவு, அது கற்பனை முழுவதும் கடந்து ஒளி தரும் அற்புத திருச்சபை அருட்பெரும் ஜோதினர். அதை கற்பனையை நம்ம செஞ்சு பார்க்க முடியாது. அந்த மாதிரி அது பிரம்மாண்டம். அது அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலம் நம்ம உடம்புல, நம்ம தேகத்தில் எங்க விளங்குதுனாக்கா நம்ம மூளைக்கு நடுநாயகமாகும். நம்மளுடைய செங்குத்தாக நம்ம இந்த தலை உச்சியில இருந்து ஒரு இது போட்டோம்னா இந்த நடுவில் இந்த புருவ மத்தி, இந்த புருவ மத்திங்கிறது அதோட வாசல், அதுல இருந்து உள்ள போகுது. இதுதான் திருச்சிற்றம்பலம். இந்த திருச்சிற்றம்பலத்திற்கு உள்ள நம்ம கவனத்தை செலுத்தும் பொழுது நம்மளுடைய ஆன்மா ஜோதியா இருக்கு. அந்த ஆன்மா நிலையான ஜோதி. அந்த ஆன்மா தான் ஞான சபை. அந்த அந்த ஒளிக்கு உள்ளொளி, ஆன்ம ஜோதிக்கு உள்ளொளியாக ஒரு அசைவு, அதுதான் நடராஜருடைய திருநடம். இந்த அசைவுல தான் நம்ம மூச்சு காத்து வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த மூச்சு காத்து நம்ம விழிச்சிட்டு இருக்கும் போது நானுங்கிற எண்ணம் இருக்கு, இந்த உலகம்ங்கிற நினைப்பு இருக்கு. நம்ம தூங்கிட்டோம்னா நானும் கிடையாது, இந்த உலகமும் கிடையாது. ஆனாலும் அப்பொழுதும் நம் உயிரை நம்மை இயக்கி கொண்டு இருப்பவர் நடராஜர். அந்த திருநடம் அது நிற்கவே இல்லை. நம்ம எப்ப பிறக்கும் பொழுது அது இயங்க ஆரம்பிச்சதோ அதுல இருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது அது தொடர்ச்சியா அது இயங்கிட்டே இருக்கு. அந்த திருநடத்துல தான் எல்லாமே, மூளையில இருந்து இதயத்தில இருந்து எல்லாமே செயல்பட்டு இந்த ரத்தம் நம்ம உடம்பை சுத்தி வருது. அந்த மையம் தான் திருச்சிற்றம்பலம். அதை நாம் பூர்வ மத்தியில் நாம் கவனத்தை வைத்து அதிகாலை நேரத்திலும் 6 காலம் வகுத்து கொடுத்திருக்கார் வள்ளல் பெருமான். இந்த 6 காலத்தில் அதிகாலை நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதிகாலையில இந்த அமுத காத்து வியாபித்து இருக்கும். அப்ப நம்மளுடைய அந்த சக்தியானது மூலாதாரத்தில் செயல்படும். முதல் 1000 மூச்சு. அப்போ நம்ம கவனத்தை வச்சு இருக்கும் பொழுது அந்த அதிகாலை நேரத்தில் அந்த அனுபவத்தை உணரலாம். இதை நாம தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு வரும் பொழுது அதுதான் அந்த அதிகாலை நேரத்தில் கவனத்தை வச்சு நம்ம அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நமக்குள்ளேயே நம்ம உணர்ந்து ஓதும் பொழுது அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை ஓதலாம். அருட்பெருஞ்சோதி அகவலையை நம்ம வாசிக்கலாம். திருப்பள்ளி எழுச்சியை பாடலாம். இப்படி பாடி நம்ம நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே
என்று வணைந்து வணைந்து ஏத்துதம் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்ப்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவென்ன. இந்த சிற்சபைன்றது இதுதான். இது உள்ள நம்ம அந்த உரிமை நாயகன், நமக்கு ரொம்ப உரிமையானவர், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் யாருன்னு கேட்டா இறைவன் மட்டும்தான், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான். அவர் தான் நம்மளுக்கே தெரியாத விஷயம் கூட நம்மளை பத்தி எல்லாமே அவருக்கு தான் தெரியும். நமக்குள்ள நம்ம ஆன்மாவு மாதிரியும் அந்த ஆன்மாவுக்கு உள்ளொலியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவாகிய இறைவன் தான் அறிவார் அந்த உண்மைகளை. அதனால அந்த திருச்சிற்றம்பலத்தில் தெய்வம் ஒன்றே கண்டி. நம்ம வெளியில பல எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கண்டோர் அப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி எவ்வழி மெய்வழி என்ப வேதாகமும் அவ்வழி எனக்கு அருட்பெருஞ்சோதி என்றார். அந்த மெய்ப்பொருள் நம்ம கோயில்ல போய் வழிபடுறோம், எல்லாமே பண்றோம், அதெல்லாம் பல ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு பேதங்கள் இருக்கு. ஆனா இந்த திருச்சிற்றம்பலம் பொதுவானது, எல்லாருக்குள்ளேயும் விளங்கக்கூடியது. அங்க பொதுவா இருந்து நாம் இறைவனிடத்தில் கவனத்தை வைக்கும் பொழுது அந்த அனுபவத்தை பெற முடியும், உயிர் அனுபவத்தை பெற முடியும், ஆன்மா அனுபவத்தை பெறுவோம். நம்ம சொந்த ஆன்மாவையே நம்ம தரிசிப்போம். அந்த சொந்த ஆன்மாவே குருவாக இருந்து பரமாத்மா கிட்டே நம்மளை கொண்டு போவோம். நம்ம சொந்த ஆன்மா தான் நமக்கு குரு. வெளியிலிருந்து காட்டக்கூடியவர் காரண குரு. நம்ம உள்ள இருக்கக்கூடிய சொந்த ஆன்மா நமக்கு காரிய குருவாக விளங்குகின்றது. அந்த காரண குருவை கொண்டு காரிய குருவை அறிந்து பரமாத்மாவை நம்ம அடையணுங்கிறதுனால்தான் திருச்சிற்றம்பலத்தினிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் என்றார். பல கோடி தெய்வங்களை நீ வெளியில வணங்குனா அந்த உள்ள இருக்கிற அந்த தெய்வத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் நீ உண்மையான பயனை அடைய முடியுங்கிறதுனாலதான் அந்த வார்த்தையை சொல்றார். திருச்சிற்றம்பலத்தினிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் சொல்றார். இந்த